வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் உள்ள ஓஎஸ்ஐ மாடல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான கொஷின். கம்மிங் 26 யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஃபுல் தியரி பேப்பர் தான். 90% வந்து தியரி தான் வரும். 10% தான் நியூமரிக்கல் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப மார்க் ஸ்கோரிங் பேப்பர். ஓஎஸ்ஐ மாடல் வந்து பார்க்காம படிச்சிடாதீங்க. இதுவரை யார் இதை பற்றி படிக்காமல் இருந்திருக்கீங்க? ஓஎஸ்ஐ மாடல் புக்கை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் எழுதிட்டு கீ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு போங்க. அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் தான் நம்ம மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பிளாக் பென் வச்சு எழுதுங்க. சைடு ஹெட்டிங்ஸ் போடுங்க, டயக்ராம் வரைங்க, நீட்டாக எழுதுங்க. அண்ட் தென் 10 2 மார்க் வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து மார்க் பூஸ்டப் பண்ணுறதே வந்து இந்த 2 மார்க்ஸ் தான். ஸோ 10 2 மார்க்ஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்கில் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்டு, அதில் என்ன கீ பாயிண்ட்டுன்னா அதை எழுதினாலே போதும், நமக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஸோ 2 மார்க்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 13 மார்க் கொஷின் அட்டன் பண்ணுங்கள். 15 மார்க் கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். 42 பேஜஸையும் கவர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடல் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேவா? அண்ட் தென் ஓஎஸ்ஐ மாடல்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுருவோம். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம். எப்போதுமே ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து டைரெக்டாக மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. அதுக்காண்டி சம் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு தான் இந்த ஓஎஸ்ஐ இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இது என்ன செய்யணும், நடுவில் வந்து சம் லேயர்ஸ் வந்து இருக்குது. அது வழியெல்லாம் பாஸ் ஆகி அண்ட் தென் மெசேஜ் வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகும். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக தான் இது எல்லா ப்ராசஸுமே நடக்குது. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க, the information message from one computer moves through the physical medium and message or information transport to another computer. ஒரு மெசேஜ் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து மெசேஜ் ஃபிசிக்கல் மீடியம் மூலியமாக பாஸ் ஆகி அண்ட் தென் மெசேஜ் வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு பாஸ் ஆகும். மொத்தத்தில் 7 லேயர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க, படிக்காமல் இருக்கீங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து மேலே தான் பார்ப்போம். அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். இப்போது நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டிஎன்டிபி ஆப்ஸ் தமிழ்நாடு டிபி அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா அப்ளிகேஷன் லேயர், பினா ப்ரெசன்டேஷன் லேயர், எஸ்னா செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். எப்போதுமே டேட்டா வந்து ஃபஸ்ட்டு இங்கே சிஸ்டம் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், இப்படி மேலே இருந்து தான் வரும். அண்ட் தென் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும்போது கீழே இருந்து மேலே போகும். அதான் இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இப்படி தான் டேட்டா ரிசீவ் ஆகும். அண்ட் தென் இப்படி தான் டேட்டா சென்ட் ஆகும். அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது 7th லேயர், ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது லேயர் 1. இதெல்லாம் நீங்கள் நல்லா எழுதிக்கோங்க. அண்ட் தென் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 3 லேயர்ஸ்ங்கிறது ஹார்ட்வேர் லேயர். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐ. அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் லேயர். தென் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படிச்சிட்டிங்களா? இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் போட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன் இப்படி வந்து போகும். அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் போகும்போது அப்ளிகேஷன் லேயராகவே போகும். இங்கேயும் இந்த பிடியூ நான் என்னென்னு சொல்கிறேன். அதான் இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக ஆகும். நெட்வொர்க் லேயரில் நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து பேக்கெட்டாக மாறும். டேட்டா லிங்க் லேயரில் வந்து பேக்கெட் வந்து ஃப்ரேம் ஆகும். அண்ட் அட்லாஸ்ட் டேட்டா வந்து பிட்டாக வந்து மாறும். அண்ட் தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மீடியம் மூலியமாக இந்த ஃபிசிக்கல் லேயரும் சென்டர் ஃபிசிக்கல் லேயரும் ரிசீவர் ஃபிசிக்கல் லேயரும் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் இந்த ஃபிசிக்கல் மீடியம் வழியாக தான் நமக்கு பிட்ஸ் வந்து சென்ட் ஆகும்.
ஓகே, இந்த பிடியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படின்னா டேட்டா வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகும் எல்லா லேயர்லேயும். அதோட காமன் பேர் தான் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அதாவது டேட்டா எப்படி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது சென்டர் சைடு வந்து ஆட் ஆகும், ரிசீவர் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் டேட்டாஸ் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அட் ஈச் லேயர் நம்ம கொடுத்துருப்போம். கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹெட்டர் அந்த டெய்லர். ஹெட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லா லேயர்ஸ்லையும் ஆட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் லேயரில் மட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான். தென் டெய்லர் அப்படிங்கிறது வந்து டேட்டா லிங்க் லேயரில் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெய்லர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் கோட்ஸ், நமக்கு வந்திருக்க மெசேஜ் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டெய்லர் கோட்ஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஹெட்டரில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப். யார் நமக்கு அனுப்புகிற சோர்ஸ் அட்ரஸ், அண்ட் தென் யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது, எந்த டைமில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டேட்டாவோட அட்டாச் ஆகிருக்கதான் ஹெட்டர். அண்ட் தென் டெய்லர் அப்படிங்கிறது வந்து எரர் ஹேண்ட்லிங் கோட்ஸ் வந்து அதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஃபஸ்ட் லேயர்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர். இப்போ இதான் சென்டர் சைட் ஃபிசிக்கல் லேயர், இது ரிசீவர் சைட் ஃபிசிக்கல் லேயர். ஸோ சென்டர் சைட்லேருந்து டேட்டா லிங்க் லேயரில் தான் நமக்கு டேட்டா வந்து ஃபிசிக்கல் லேயருக்கு வந்துடும். அண்ட் தென் அது வந்து பிட்ஸாக தான் இருக்கும். பிட்ஸ் வந்து இங்கே சென்ட் ஆகி அந்த தென் ரிசீவர் சைடுக்கு வந்து சென்ட் ஆகும். அதைத்தான் சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் லேயரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பிட்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா என்னது? transmit individual bits from one node to another. And then encoding, இதோட ஃபங்க்ஷன், ஃபிசிக்கல் லேயரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்கோடிங் அண்ட் டீகோடிங் மெத்தட்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன். என்கோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டேட்டா வந்து டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்கோடிங். அண்ட் தென் டீகோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலை வந்து பிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் டீகோடிங் ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். என்ன டிரான்ஸ்மிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸா, ஆஃப் டூப்ளெக்ஸா, ஃபுல் டூப்ளெக்ஸா. ஆல்ரெடி நான் இந்த சிம்ப்ளெக்ஸ்னால் என்ன, ஆஃப் டூப்ளெக்ஸ்னா ஃபுல் டூப்ளெக்ஸ்னான்னு ஆல்ரெடி நான் கிளாஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. And then it is the lowest layer among the OSI model. இதுதான் இருக்கிற lowest layer. And then topology defines the way of how network devices are arranged. என்ன topology யூஸ் பண்ணுறோம் அதை அசைன் பண்ணுறதும் physical layer தான் அங்கே. And then sixth layer வந்து data link layer. டேட்டா லிங்க் லேயரில் வந்து டேட்டா வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் என்னதுன்னா ஃப்ரேம்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயரில் வந்து நோட் டு நோட் டெலிவரி நடக்கும் வித்தின் த நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து நோட் டு நோட் டெலிவரி வந்து நடக்கிறது தான் டேட்டா லிங்க் லேயர். அண்ட் தென் ஃபிசிக்கல் அட்ரஸிங். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸிங் அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் பட் ஐபி அட்ரஸ் நம்ம சொல்கிறோமா, அதான் ஃபிசிக்கல் அட்ரஸிங். யார் நமக்கு மெசேஜ் அனுப்பினா அப்படிங்கிற பற்றி ரெஃபரன்ஸ் பற்றி சொல்கிறது தான் physical addressing. And whether the MAC address is assigned to each data packet. ஒரு பேக்கெட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MAC அட்ரஸும் இருக்கும், ஐபி அட்ரஸும் இருக்கும். MAC அட்ரஸ் வந்து அதாவது எந்த நபர் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த MAC அட்ரஸ். ஓகே, இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. இது எப்படின்னா நெட்வொர்க் லேயர்லேருந்து நமக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டா லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டேட்டா லிங்க் லேயரில் வந்து டேட்டா சென்ட் ஆயிரும், ஹெட்டர் ஆட் ஆயிரும், டெய்லர் ஆட் ஆயிரும், அண்ட் தென் ஃப்ரேம். இதுக்கு பேர் என்னது, ஃப்ரேம். டேட்டா இவ்வளோத்தையும் சேர்த்து பேர் ஃப்ரேம். அண்ட் தென் இது வந்து இங்கே சென்ட் ஆகும் நெட்வொர்க் லேயருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி டேட்டா வந்து இங்கே சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், நெட்வொர்க் லேயர்கிட்ட ரிசீவ் ஆகும். அண்ட் தென் எரர் டிடக்ஷனும் இங்கே வந்து நடக்கும். எரர் டிடக்ஷன் இஸ் நத்திங் பட் டெய்லர் அப்படிங்கிறது வந்து செட்டன் பிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிசீவ் பண்ணுற டேட்டாவில் வந்து சில பிட்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம டேட்டா வந்து கரெக்டான டேட்டாவா இல்லையா, எதுவும் கரப்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த எரர் கரெக்டிங் பிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லேயர் வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோட மெயின் வேலை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறது தான், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ரிசீவ் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலை. டேட்டா எப்படி ரிசீவ் ஆகும்னா இங்கே வந்து செக்மெண்ட்டாக ரிசீவ் ஆகும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தெம் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்.
டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர் தான். இப்போ டேட்டா லிங்க் லேயர்னால் சேம் நெட்வொர்க்கில் வந்து சென்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், அதாவது ஏர்டெல்லும் வோடஃபோனுக்கும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் லேயர் தான். இதை வந்து இந்த நெட்வொர்க் லேயர் டு வோடஃபோன் லேயர் வந்து டேட்டா சென்ட் பண்ணால் நெட்வொர்க் லேயரால் தான் முடியும். இதே ஒரே நெட்வொர்க்குள்ளே 2 பேருக்கு டேட்டா சென்ட் பண்ணால் டேட்டா லிங்க் லேயரால் முடியும். அண்ட் தென் இது ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம். இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. டேட்டா வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து நெட்வொர்க் லேயருக்கு வந்து ரிசீவ் ஆகும். அண்ட் தென் ஹெட்ரு வந்து இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டெய்லர் வந்து வராது, பிகாஸ் டெய்லர் வந்து டேட்டா லிங்க் லேயரில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் டேட்டா ஹெட்ரு இது சேர்ந்து ஒரு பேக்கெட்டாக மாறி டேட்டா வந்து எங்கே சென்ட் ஆகும்? ரிசீவர் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு சென்ட் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி இங்கே டேட்டா வந்து சென்ட் ஆகும். டேட்டா ஹெட்ரு 3 அண்ட் தென் ரிசீவருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் சென்ட் ஆகும். அண்ட் தென் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி ஐபி அட்ரஸ் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபிகேஷன். சோர்ஸ் அட்ரஸும் டெஸ்டினேஷன் அட்ரஸும் டேட்டாவோட அட்டாச் ஆகிருக்கும். எதுக்காகனா டு ஐடென்டிஃபை த நெட்வொர்க்கு, எந்த நெட்வொர்க்குன்னு வந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிலையபிலிட்டி அப்படின்னாலே கரெக்டாக கனெக்ஷன் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, டேட்டா வந்து கரெக்டாக சென்ட் ஆகிட்டு ரிசீவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே, இப்போ செஷன் லேயர் வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். ஸோ டேட்டா வந்து இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும், 3ஆக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதில் வந்து ஒன்லி ஹெட்ரு வந்து ஆட் ஆகி டேட்டா வந்து 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி நெட்வொர்க் லேயருக்கு சென்ட் ஆகும். அண்ட் தென் கிடச்சிருக்க டேட்டா வந்து திருப்பி ரிசீவ் ஆகும். இப்படி நீங்கள் வந்து டயக்ராம் வந்து பேப்பரில் எழுதிக்கோங்க. அண்ட் தென் இதில் என்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் நடக்கும். செக்மெண்டேஷன் அப்படின்னா டேட்டாவை வந்து ஸ்மால் யூனிட்டாக வந்து பிரிப்பாங்க. அண்ட் தென் எல்லா செக்மெண்ட்லேயும் போர்ட் நம்பர் இருக்கும். போர்ட் நம்பர்னால் எந்த ப்ராசஸ் அது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு போர்ட் நம்பர் வித் சீக்வன்ஸ் நம்பர் எதுக்கு அப்படின்னா கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்காக. அது ரிசீவர் சைடு ரிசீவ் ஆனதும் அதை கரெக்டாக 1 2 3 அப்படின்னு அலைன் பண்ணணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது சீக்வன்ஸ் நம்பர். அண்ட் தென் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது சில டைம் வந்து ரிசீவர் சைடு வந்து ஸ்பீடாக ரிசீவ் ஆகலாம், அதுக்கு ஈக்குவலாக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ சப்போஸ் டேட்டா வந்து லாஸ்ட் ஆகிட்டு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அப்படின்னா திருப்பி ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட் எனக்கு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட். இதான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். அண்ட் தென் செஷன் லேயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கம்யூனிகேஷன் டிவைசஸ் 2 டிவைசஸ் நடுவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன் லேயர். அண்ட் தென் இங்கே என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து சென்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்ட் யூசர் அண்ட் கரெக்ட் பாஸ்வேர்ட் வச்சுருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன். கரெக்ட் சென்டர் அந்த சென்டரா அப்படின்னு அவங்க பாஸ்வேர்ட் வச்சு செக் பண்ணுவோம், அதான் ஆத்தென்டிகேட் பண்ணிடுறது. அண்ட் தென் அத்தாரைசேஷன் அப்படின்னா கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ், செஷன் லேயர் செக்ஸ் whether the connected computer is authorized to access the data. கரெக்டான அத்தாரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் கனெக்ட் ஆகிட்டு அந்த செஷன் லேயர் வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து அத்தாரைஸ்டு டேட்டாவை தான் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, கரெக்டான டேட்டாவை தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் அத்தாரைசேஷன். அண்ட் தென் செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து செக்ஸ் த டேட்டா ரிசீவ் ஃப்ரம் த சர்வர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து நம்ம கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கா, அவங்க அனுப்புகிற டேட்டா தான் வந்துட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் என்னது செஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் நமக்கு செஷன் யார் வந்தா யார் போனா இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா செஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து ரிசீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் டாப் மோஸ்ட் லேயர் விச் இஸ் அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வந்து அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். அண்ட் தென் அது ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டேட்டா வந்து வரும், டேட்டா வந்து என்கோட் ஆகி என்கிரிப்ட் ஆகி கம்ப்ரஸ்ட் ஆகி வரும், ஹெட்ரு இன்க்ளூட் ஆகிருக்கும். ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு டேட்டாவாக ஆகும் ப்ரெசன்டேஷன் லேயரில். அந்த டேட்டா வந்து எங்கே ஆகும், ரிசீவர் சைடு சென்ட் ஆகும்போது அதே மாதிரி என்கோட் ஆகி என்கிரிப்ட் ஆகி
கம்ப்ரஸ்ட் ஆகி தான் டேட்டா வந்து ரிசீவர் சைடுக்கு வந்து போகும். அந்த இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து நடக்கும். ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பராகவோ வேறு எதாவது நியூமரிக் கோடாவோ வந்து மெசேஜ் வந்து அனுப்புவோம். பட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டர் எது தான் பண்ணும், பைனரி ஃபார்மேட் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றுறது யார் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான். அண்ட் தென் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம லார்ஜ் டேட்டாவை வந்து அனுப்புவோம். பட் அந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான் நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்போம். கம்ப்ரஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சைஸ், நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ஸ்மால் சைஸாக மாற்றி அண்ட் தென் நெட்வொர்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கம்ப்ரெஷன். அண்ட் தென் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து சென்சிட்டிவ் எல்லா டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்கிரிப்ஷன் டெக்னிக் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டீக்ரிப்ஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் ரிசீவர் சைடு வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னா அந்த டேட்டா வந்து டீக்ரிப்ட் ஆகி அண்ட் தென் ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகும். அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், நம்ம அனுப்புகிற மெசேஜ் அப்ளிகேஷன் லேயர் தான் சென்ட் ஆகும். நம்ம எப்படி மெசேஜ் அனுப்புவோம், ஒன்று கம்ப்யூட்டர் வழியாக அனுப்புவோம், இல்லை கம்ப்யூட்டர் வழியாக கூகுள் குரோம் மூலியமாக இமெயில் மூலியமாக நம்ம எது அனுப்பலான்னு சரி தான். இது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் தான். அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து டிஃபைன்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ள எல்லா ப்ரோட்டோக்காலையும் யூஸ் பண்ணுறது யார் தான், அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸுக்குனே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். HTTP, FTP, SMTP எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் தான். அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. OSI மாடல் பார்க்காம போயிடாதீங்க, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லா முக்கியமான வார்த்தைகள் கம்ப்ரெஷன், ட்ரான்சிஷன், என்கோடிங், டீகோடிங், ஹெட்ரு, டெய்லர் எல்லா கீ பாயிண்ட்ஸையும் ஹைலைட் பண்ணி காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பொறுத்தளவு முக்கியமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சைட் ஹெட்டிங் நல்லா பார்த்துக்கோங்க. OSI மாடலில் ஆர்கிடெக்சர் டயக்ராம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தளவு OSI மாடல் அண்டு அப்புறம் TCP/IP ப்ரோட்டோகால் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு கொஷின் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். இதில் வந்து நீங்கள் கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11Aல வந்து OSI மாடல் தான் இது வரைக்கும் 90% சான்ஸ் வந்து OSI மாடல் தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ தரவாக படிச்சுக்கோங்க, நல்ல எக்ஸாம் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, டைம் மேனேஜ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா தியரி பேப்பர் நமக்கு டைம் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் எழுதுங்க, அதே மாதிரி நீட்டாகவும் எழுதுங்க. பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணுங்கள், திருப்பி நான் சொல்கிறேன், பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம பேப்பர் வந்து பார்க்க அழகாக இருந்தால் தான் மார்க் வந்து நிறைய போடுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன டிப்ஸ். நமக்கு மார்க் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது பேப்பரில். ஓகேவா? ஸோ நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.